விஜய் உயிர் பாய் இங்கடி எங்களை தற்கொலைன்னு கூப்பிடாத. இனிமே நாங்க ஆச்சரிய குறி. ஓ ப்ரோமோட் ஆயிட்டீங்களோ? ஆமா. இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். பயில சார் அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க போன ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் ஒண்ணு விடுவான் முட்டாள இதுக்கு எல்லா வரிசையிலையும் வச்சு வெட்டிடணும். எவனும் தேவை. அதெல்லாம் வெறும் அட்டை. அதுக்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும், ஒரு சின்ன காசு அடிச்சா போதும். நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வந்தா அப்ப நான் இப்படி சொல்றேன். சொல்லுங்க. அந்த 30 வருஷமா இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக ஒரு மக்களை நான் கொண்டு போய் கொடுக்குற 120 ரூபாய்க்கு என்ன இந்த அளவுக்கு மகிழ்ச்சி பண்ணி இவ்வளவு சந்தோஷப்படுத்துறானே, இந்த மனுஷன் கையில நாட்டை கொடுத்தோம்னா எவ்வளவு சந்தோஷமா நம்மள வச்சுப்பான் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? அப்ப அந்த தகுதி வரலையா? அப்படி ஒரு தகுதி வராதா? ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. டம்மி பிசாக்கேடா. நம்ம டீம் ரெடி. கேபி? எஸ் ஐ அம் ரெடி. ஒண்டிவீரன்? எஸ் ஒண்டிவீரன் ஹியர். எல்லாம் ரெடியா? எஸ் சார். போலாமா மேடம்? நோ 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 நோ. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கோபியை தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? இப்போவா எப்பனா வா. சண்முகம் இவங்க பேரு. அவருக்கும் அவரோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சா? ஏற்பட்டுச்சு. ஏன்னா 2-3 மாசம் தான். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தற்கால எம்ஜிஆர் ஆகத்தான் மக்கள் வந்து அவரை பாக்குறாங்க. ஆயிரம் இலவேவா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பரந்தூர் ஏர்போர்ட் விஷயமா அங்க வேணான்னு சொன்னாரு முதல் ஸ்டார்டிங்கு. மீதி எல்லா இடத்துக்கும் அவர் போராடி தான் இருக்கு. சொல்லுங்க வேற எங்க போறான்னு சொல்லுங்க. என்னங்க நிறைய விஷயத்துல அவர் போராடுறாரு. சொல்லுங்கண்ணே ஒரு 3 சொல்லுங்கண்ணே. அது ஒன்று போராடுறாரா? அதுக்கப்புறம் வந்து வேற எங்க சொல்றது? என் லைஃப்ல இந்த சாங்ஸ்ன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த சேகர் எப்போ செத்துருப்பான். நான் சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, நான் சோகமா இருக்கும் போதும் சரி, நான் டிமோட்டிவா இருக்கும் போதும் சரி, இந்த வாழ்க்கையே வெறுத்து ஓரமா உடஞ்சு உட்காரும் போதும் சரி, இந்த சாங்கு தான் என்னை காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த ஃபீலை நான் இங்க தான் சொல்ல முடியும், இங்க இருந்து சொல்ல முடியாது. நீங்க ரெடியா? அது மட்டும் இல்ல, அந்த புலி படத்துல அந்த ஸ்ரீதேவியாக மயக்கினார் சார். விஜய் 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 பாய் எனக்கு ஒரு டவுட். இந்த தற்கொலைனா என்ன பாய் அர்த்தம்? ஏன்னா என் பேரு சுரா சுகுமார்னு இவ்வளவு அழகான பேர் இருக்கும்போது எங்க அம்மா அந்த பேரை சொல்லி கூப்பிடாம தற்கொலைங்க வா கசகசா வாங்கினு சொல்லி இப்படி சொல்லி கூப்பிடுறாங்களே, என்னதான் பாய் அர்த்தம் அந்த தற்கொலைக்கு? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொலை லாஜிக்கே இல்லாம தற்கொலை ஃபேஸ் ரேக்கன் வெளியாயிட்டான் மனுஷன். என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியில இருக்கிற நான் இருக்கின்ற போது கூட
இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர வேறு எண்ணங்கள் எனக்கு இல்லை. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அது ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். Hey, y'all, come look at this. அஜித் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தற்கொலை சொல்லி சுத்திடுவேன். செருப்பாலே அடிக்கிறவங்க எல்லாம் தலை பேசலாம் சேர்ந்து தலை ரசிகன் தளபதி தொண்டன் எவன் சொல்றான் அவங்க செருப்பாலே அடிக்கிறீங்க. எல்லா தலை பேசுறேன் சொல்றான். எவன் தலை ரசிகன் தளபதி தொண்டன்றானா செருப்பாலே அடிக்கலாம். நீ விஜய்க்கு ஓட்டு போட்டுக்க, அது உன்னோட உரிமை. அது உன்னோட உரிமை, நீ போட்டுக்க. தலை ரசிகன் சொல்ற அப்ப தலை ரசிகரோட ஓட்டு உங்களுக்கு வேணுமா? பிச்சை அடிக்கிறீங்களா? பிச்சை அடிக்கிறீங்களா? உன்னோட விருப்பம், உன்னோட உரிமை. சரிங்களா? நீ போட்டுக்கோ. நீ ஏன் அஜித் ரசிகன் தலை ரசிகன் சொல்ற? தாமலையா இருந்தா 4 செவத்துள்ள பேசாம கூட நின்று பேசு. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸ் பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. சிறப்பான ஆளுமை. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி. நான் அப்பெல்லாம் கராத்தே ஓலி இங்க பாருங்க. ஜிம்மு பசங்க மாதிரியே இருக்கானே. பயங்கரமா இருக்கடா இந்த நட. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி. அது ப்ரொஃபஸர் ஏத்தம் அது இதுன்னு சொன்னா அது ப்ரொஃபஸர் ஏத்தம் அது இதுன்னு சொன்னா அது ஊறுகாய் எனக்கு வேணாம். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னு தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க நான் சாப்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துக்கு பீயத்துக்கிற நாய்களா. அது மாதிரி சாப்பிடு. அடா போடா, ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுறா. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. ஏன்டா எங்களை தற்குறின்னு சொல்ற? எங்களை தற்குறின்னு சொல்லாத. நாங்க தற்குறியா? கூட்டத்துக்கு நடுவுல நின்ன ஒரு ஆளை அங்கேயே சட்டையை ஒழுக்கி கேள்வி கேட்காம தப்பிச்சு ஓட விட்டுருக்கோம். நாங்க தற்குறியா? தண்ணி பாட்டில் கூட கொடுக்காம கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறோம். அதையும் நம்பி நாங்க புள்ள குட்டியில கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நாங்க தற்குறியா? இவ்வளவுக்கு பிறகு அவன் செத்த பணத்தை கூட பார்க்க வரல. அண்ணா பாவம் இல்லையான்னு செத்த பிள்ளையோட பணத்து முன்னாடி நின்று கேட்கிறோமே, நாங்க தற்குறியா? எங்கள் மண்டையில் இருப்பது மூளை அல்ல, மலம். மலமூளைவாதிகள் என்று வேண்டுமானால் என்னை சொல், தயவு செய்து தற்குறின்னு சொல்லாத அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போடுறான். எனக்கு ஒரு டவுட், இந்த தற்கொலைனா என்னவா அர்த்தம்? ஏன்னா என் பேர் சுரா சுகுமார்னு ஒரு அழகான பேர் இருக்கும்போது எங்க அம்மா அந்த பேரை சொல்லி கூப்பிடாம தற்கொலைங்க வா கசகசா வாங்கிடுவான்னு சொல்லி இப்படி சொல்லி கூப்பிடுறாங்களே, என்னதான் அர்த்தம் அந்த தற்கொலைக்கு? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர் அண்ணன் கூட்டம் சொல்றாருல, நாங்க அதுல கூட இல்ல. 2026 சிஎம் ஆறாது, அது கன்ஃபார்ம் வருது. 2 பேர் தான் நடுவில் போட்டியே, ஒன்னு டிஎம்கே இவனு ஏடிஎம்கே. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது. என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் இதே தான் சொல்லுங்க. கோட் மூவி ஆவரேஜா இருக்குன்னு சொல்லுங்க. சண்டைக்கு ஆரம்பிச்சாங்க, அசிங்கமா திட்ட வச்சாங்க, கேவலமா திட்ட வச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஜய் ஃபேன்ஸ் என்ன திட்டுறாங்கன்னா என்ன மோட்டிவேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு விஜய் ஃபேன் கமெண்ட் பண்ணிருந்தான், டே மவனே அடுத்து நீ எங்க ஷோ போட்டாலும் நான் வருவேன்டா. அதுக்கு தான் நான் ஷோவே போறேன். திருப்பி நான் ரிப்ளை கமெண்ட் பண்ணேன், நீ தனியா வரத முடிஞ்சா மத்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராங்க. அவன் சரிடா டிக்கெட் நீங்க அனுப்புறாங்களாம். 10 பேர் 20 பேரை கூட்டி வரண்டா அப்படிங்கிறான். ஒரே கமெண்ட் சார், 20 டிக்கெட் வித்துட்டேன். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி. சூடா சுண்டல் விஜய் தம்பியெல்லாம் மெண்டல் கொடூரமா. நான் சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகர் தான். நான் டிஃபரெண்டா எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காஸ்டியூம்ல வந்துருவேன். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி. காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க, பணம் எங்க? பணம் வந்துட்டு குறி வைத்த
நினைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். திறந்ததை நானே மண் போட்டு மூடிடுறேன். மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தற்குறி தானே, தற்குறி தானே, தற்குறியா இல்லையா? தற்குறின்னா தற்குறி 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 தற்குறியா மாறுவான். தற்குறியுடைய தலைவன் தற்குறித்தனமா இருக்கும்போது தற்குறி ஒரு தற்குறியால தானே அவன் தற்குறி தலைவனா இருக்க. தற்குறின்னு கூப்பிடக்கூடாதா? நீ தற்குறி தானே. தற்குறிகள் தற்குறி எப்படி தானே தற்குறி தற்குறி தற்குறிகள் தற்குறியில தான் வளர்ப்பான். தற்குறி தன்னை கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தற்குறியா தான் மாறும். விஜய் சாருக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குது, மக்கள் விரும்புறாங்க, மக்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து சாதிக்கணும், அவர் நல்லது செஞ்சிருவாரு அப்படின்ட்டு. நல்லது செய்கிறதுக்கு ஒருவர் வந்து அரசியலுக்கு வந்து முதல்வர் ஆகி தான் செய்யணுமா? காரில் போவார்கள், இறங்குவார்கள், செட்டுக்குள்ளே போவார்கள், நடிப்பார்கள். வெளியில் அங்கே இருக்கிற ஷூட்டிங்கில் இருக்கிறவங்களோடவே உங்களால் பேச முடியாது. எல்லாரோடவும் யாரும் உங்களோட எல்லாரும் பக்கத்தில் வந்துட முடியாது. உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சுட்டு இவ்வளோ வருஷம் 30 வருடம் வாழ்ந்து விட்டு இப்போ எல்லா வளையத்தையும் உடைச்சிட்டு நான் நடுவில் போய் நிற்பேன்னா முடியவே முடியாது. சான்சஸே இல்லை. நாம தான் இந்தாச்சு. சும்மாதான் நம்ம தான் எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு நாமதான். டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற ஒரு வசனங்கள் நம்ம நிறைய கேட்குறோம், வார்த்தைகள் நிறைய பார்க்குறோம், நிறைய பேர் சொல்றதையும் கேட்குறோம். ஸோ அதெல்லாம் அப்படி தலைவர்களே அப்படி சொல்லுவாங்க. இது 2 கட்சிக்கு அப்பால் பட்டு தனியாக நின்றால் எதுவுமே ஆக முடியாது. டெபாசிட் கூட வாங்க முடியாது. எல்லோருக்கும் அதே விதிப்படி தான். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையாங்கிறது கூட 2வது பிரச்சனை தான். தனியாக நின்னா டெபாசிட் வருமா அப்படிங்கிறது தான் முதல் பிரச்சனை. வாய்ப்பு இல்லாத விஷயம். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.